ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 16 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த மிக்கோட பாடி கார்டு நம்ம கிம் அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டிட்டு நம்ம கிம்மோட கையை வெட்டலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது, நம்ம கிம்மோட கையை வெட்டுறதுக்கு அந்த பயங்கரமான பாடி கார்டு கிட்ட வந்துட்டு இருப்பான். நம்ம கிம்மை பார்த்து, நீங்கள் என்னோட பாஸை பயங்கரமாக தாக்கிட்டீங்க, அதுக்காக நீங்கள் வருத்தப்படணும், உங்களோட கையை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கிம்மு, டேய் ஆயா மூடுறா தடி தாண்டவராயா, சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாயி அவனோட அந்த கோடாரியோட கைப்பிடியை வச்சு நம்ம கிம் அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில் நம்ம கிம் அப்படி கீழே விழுந்துருவான். அவனுக்கு பயங்கரமான அடிபட்டுரும். என்னடா இது இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ கிம்மு கை மேலே அந்த பாடி கார்டு காலை வச்சு மிதிச்சுட்டு நம்ம கிம்மை பார்த்து அவன் சொல்லுவான், இங்கே பலவீனமானவங்களுக்கு ஒரே ஒரு உரிமை தான் இருக்குது, அது என்ன உரிமைனா வழியில் கதறி துடிக்கிறது அப்படின்னு அவன் கோடாரை வச்சு நம்ம கிம்மோட கையை வெட்ட கொண்டு போவான். அப்போ நம்ம கிம்மு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, அதே புஷ்பா கதை மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த மிருகில்ட சேர்ந்த ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் மிக்கு அவங்க அம்மா இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே வீட்டுக்கு வெளியே என்ன ஆகுது, இங்கே கிம்மோட அம்மாவும் கிம்மும் சின்ன பையனாக இருக்கான் கிம்மு, அவனா அழுதுட்டு இருக்கான். அம்மா நான் பிறந்திருக்கவே கூடாதுல்ல, வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மோட அம்மா, இல்லை நீ என்னோட வரோம், நீ என்னோட செல்ல குழந்தை அப்படின்னு நம்ம கிம்மோட அம்மா கதறி அழுதுகிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் கிம்மோட ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கிம்மு யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இங்கே நம்ம கிம்மோட கையை வெட்டுறதுக்காக அந்த கோடை வச்சு கொண்டு வரும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம குன்பிக்கும் நம்ம ஹீரோனிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. கோடாரை கிட்ட கொண்டு வருவான் பாருங்க, கையை அப்படி வெட்டு போவான், அவ்வளோதான் வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் நம்ம ஹீரோ அங்கே தானே இருக்கான். கையை வெட்ட விட்டுருவான் என்ன, சட்டார்னு குறுக்கு பூந்து அந்த கோடார் கடையில் அவனோட வெப்பனை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு சும்மா மாசா நிப்பா பாருங்க. அதை பார்த்து கிம்மு, கேங்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயிருவான். இங்கே நம்ம ஹீரோ ஸ்டைலாக நின்றுட்டு அந்த பாடி கார்டை பார்த்து சொல்லுவான் பாருங்க, டே பாடி கார்டு நீ சொன்னது கரெக்டாக தான்டா இருக்குது, பலவீனமானவங்களுக்கு ஒரே ஒரு உரிமை தான், அதாவது வழியில கதறி துடிக்கிறது அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியோட அவனை அடிச்சு பறக்க விடுவார் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா இருக்கும். இப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கவா, உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்றா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லத்தனத்தை காட்டுவாரு பாருங்க. அப்ப கீமன் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, என்ன நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ உடனே கிம்மையும் டைஸும் இங்கேருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கோடாரியை தூக்கிட்டு வருவான் பாருங்க அந்த பாடி கார்டு. டேய் நீ என்ன கவர்மெண்ட் ஆளை சேர்ந்தவனடா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் உன்னை அடிச்சு பொழக்க வந்திருக்கேன், நீ எதுக்கு என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருக்க, ஒழுங்கா வந்து அடி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாய் அந்த பாடி கார்டு, டேய் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், திமிரு பிடிச்ச நாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடரை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை வேகமாக ஓடி வந்து அப்படியே வெட்டுவான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அது ஒரே கையில் அசால்ட்டாக பிடிச்சிட்டு, அதே டைலாக் தான், பலவீனமானவங்களுக்கு ஒரே உரிமை, அதாவது வழியில கத்தி துடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரி அசால்ட்டா பிடிச்சிட்டே சொல்லுவார் பாருங்க. மாசா இருக்கும். அவனை என்னடா இவன் பயங்கரமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பின்னாடி நிக்கிறான் பாத்தீங்களா மிக்கி, அவன் இந்த பாடி கார்டை பார்த்து, டேய் அவனோட பவர்ஃபுல்லா இருக்கான், நீ உடனே உன்னோட டீமன் பவர் யூஸ் பண்ணு, இல்லைனா செத்து போயிருவேன், இது என்னோட ஆர்டரா அப்படின்னு சொன்னோன்னே அவன் தயங்கி அவனோட டீமன் பவர் யூஸ் பண்ணா பாருங்க. நெஞ்சில கை வச்சு அவனோட டீமன் பவர் வெளியே கொண்டு வந்தா மண்டையில கொம்புலா வச்சு உண்மையான டீமனாவே மாறிடுவான். நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு அப்படி கொல்ல போவான் பாருங்க. அதை பார்த்து பின்னாடி இருக்க அந்த மிக்கும், ஆஹாஹா இப்போ தாண்டா நீ டீமனு பயங்கரமா இருக்கடா, நீ அவனை கொன்னுடுறா அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த மிக்கு. அந்த டீமனா மாறின பாடி கார்டு ஒரே அடியில் அவனை மக்கள்ட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த போகும்போது நம்ம ஹீரோ பவர் ஆஃப் அயன் வால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரையும் பவர் ஆஃப் 1000 எரும மந்திரக்கல் பவர் அது ரெண்டுத்தையுமே ஒன்னா மிக்ஸ் ஆக்கி ஓங்கி வயிற்றுலேயே ஒரு குத்து விடுவார் பாருங்க. அவ்வளோதான், வாயிலிருந்து ரத்தத்தை கக்குவான். அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான பஞ்சு. அதை பார்த்து மிக்கி, என்னது இது ஒரே அடியில் எப்படி கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது, ஆமாங்க நம்ம ஹீரோ ஒரே குத்துல அவனை கொண்டுட்டாரு. அவன் கதையை முடிச்சுட்டு சும்மா பேய் மாதிரி வருவார் பாருங்க, வெறித்தனமா இருப்பாரு. என்ன அடுத்து நீ தானே அப்படின்னு சொல்லும்போது ஓடுவான் பாருங்க அந்த மிக்கி, ஆளை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏன்டா ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா போயிட்டு இருப்பாரு. அவன் உடனே ஒரு சின்ன ஆர்பு மாதிரி ஒன்று எடுப்பான். இதுதான் கம்யூனிகேஷன் ஆர்பு. இது மூலமா டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தாலுமே வெளியே இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அது மூலமா அவன் உடனே அதை எடுத்து எங்க அப்பாவை நான் கூப்பிட்டே ஆகணும், எங்க அப்பாட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேச போகும்போது நம்ம ஹீரோ பட்டாருன்னு பின்னாடி போயிட்டு, எங்கே போகிறீங்க, அவ்வளோ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி பாருங்க. அவன் அப்படி கீழே விழுந்துருவான். அவன் தலைக்கு மேலே காலை வச்சுட்டு இருக்கும்போது அவன் கையில் இருக்க அந்த ஆர்பை பார்த்து, ஓ
உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண பாக்குறியா? சரி பண்ணு பண்ணு. உங்க அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் கண்ணு. கூப்பிடு கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்பா கூப்பிட்ட உடனே அவங்க அப்பா ஃபோன் எடுத்த உடனே நம்ம ஹீரோ, நீங்க தானே மிக்கோட அப்பா, இவன் என்கிட்ட தான் கஸ்டடியில இருக்கிறான், என்ன புள்ளைய வளர்த்துருக்கீங்க, கடுப்பேத்திட்டு இருக்கான். சரி நீங்க உடனே அந்த சீராங் டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி வாங்க, அவன் இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கிறான், சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங்கிலியை போட்டு கட்டி வச்சுட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, டே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது, வளவலன்னு பேசாதீங்க, நீங்க யாரு என்ன எல்லாமே தெரியும், நீங்க உடனே டஞ்சன் கேட்டு முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க அப்பா, நீ தனியாக தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தனியாக தான் நிற்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் சிங்கிளாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க அப்பா கடுப்பாகி, டேய் நீ எனக்கு செம்மையாக கடுப்பத்துறடா, நீ ஒன்று குறிச்சு வச்சுக்கோ, இப்போ நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு நீ வருத்தப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நம்ம ஹீரோ அந்த குடுமி பிடி டெக்னிக்கு குடுமியை பிடிச்சி மூஞ்சோட சேர்த்து அடி அடின்னு அடிச்சு சும்மா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவார். அப்படி அவனை அடிச்சு அவன் மூஞ்சு முகலாம் வீங்க வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட அப்பா கிட்ட, என்ன சத்தம் கேட்டுச்சா, வளவலன்னு பேசாமல் ஒழுங்கா வாடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவங்க அப்பா கடுப்பாகி, டேய் நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ யாரா வேணாரு எப்படி வேணாரு, நான் உன்னை கண்டுபிடிச்சி உன்னை உடனே கொல்லுவேன்டா, இப்போவே உன்னை கொல்றேன்டா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அவனோட மூஞ்சை பிடிச்சி மறுபடியும் தடையிலே அடிப்பார் பாருங்க. அப்புறமா அவன் மயங்கி விழுந்தோடனே அவனை இங்கேருந்து வெளியே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, என்னை விட்டுருங்க உங்களுக்கு காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, தம்பி எனக்கு காசு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் இப்போதைக்கு காசு வேண்டாம்ப்பா, இந்த உலகம் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த பாதுகாப்பான உலகத்தில் நான் கிம்ச்சி சாக்கா சாப்பிடணும்ப்பா, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம கூலாக பேசிகிட்டு இருப்பான். டே என்னடா பேசிகிட்டு இருக்க, யாரா டி அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்கு, ஐயோ இவகிட்ட வாட்டிக்கிட்டே டே சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையுமே யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் டீமன் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதான் நெத்தியில் கண்ணு வச்சிருக்க அந்த குதிரை, அது பயம் உடுத்தி மனசை அவனை குழப்பி விட்டுரும். அவனுக்கு என்ன ஆகுது ஏதாகுது, அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரு தெரியாதவங்க யாரு அப்படின்னு எல்லாத்தையுமே குழப்பி விட்டுரும். அந்த மாதிரியான குழப்பத்தில் ஆக்கி விட்டுரும். அப்புறமா என்ன ஆகும், இவங்க எல்லாருமே டஞ்சன் கேட்ட விட்டு வெளியே வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்த உடனே அங்கே பார்த்தா சாகேவும் அந்த கமாண்டர் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, எங்கே போன ஒன்றும் எதுவும் சொல்லாமல் போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே சாகே நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு, ஆமா இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோனியை சாகையை பார்த்துட்டு, ஆமா நீ யாரு கேங்குக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேங்கு வேணும், கேங்குக்கு யார் வேணும்னு தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏமா அப்புறம் சண்டை போட்டுக்கலாம், அங்கே பாரு கிம்மு டைஸ்லாம் ரொம்ப அடிபட்டுருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனி சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போவாங்க. இந்த பக்கம் பார்த்தா சங்கிலியில் கட்டி போட்டு அவனை பிடிச்சி வச்சிருப்பான் அந்த மிக்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கமெண்டர் சாகேவா அவங்களும், ஓ அப்படியா இதுதான் விஷயமா, அப்படின்னா இந்த மிர்கில்டு தான் அந்த டீமன் கல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமாண்டர் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. அப்படி அவனை சங்கிலி போட்டு கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும், இப்போ அவன் அப்பா வருவான் அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்பா வருவானா அப்படின்னு சாகை கேட்டா, அதுக்கு நம்ம ஹீரோ, அவன் கண்டிப்பாக வருவான், அவனோட பிள்ளைய விட்டுட்டு அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா செம்ம ஸ்பீடில் ஒரு கார் வந்து நிற்கும் பாருங்க. அந்த கார்லேருந்து இறங்குவான் வேற யாரு, அந்த மிக்கோட அப்பா தான். அவன் கீழே இறங்கி வந்து நின்னோன்னே அங்கே பார்த்தா அந்த கமாண்டர் இவங்க ஆஃபீஸர் எல்லாருமே இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும், ஏய் எனக்கு தெரியும் நீங்கள் தான் இவங்க பின்னாடி இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஓ உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் கூட இங்கே இல்லையா, முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க, ஆமாம் என்கிட்ட எவன் ஃபோனில் பேசுனது அவனை நான் இங்கே பார்த்தாகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே நம்ம ஹீரோ பாருங்க அவனோட பையனை சங்கிலியாலே இழுத்து வந்துட்டு, நான் தான் ஃபோன் பண்ணேன் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அவங்க அப்பா கடுப்பாகி, ஏன்டா இவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருக்க சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கடிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து, நல்ல வேலை நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடலை, ரொம்பவே நன்றிடா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நன்றில அப்புறம் சொல்லிக்கலாம், இந்தாங்க உங்கள் பையனை கேட்ச் பிடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் அப்படி தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசினதுக்கப்புறம் அங்கே இருக்க பாடி கார்டெலாம் பிடிச்சிருவானுங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இங்கே இருக்க அந்த சாகேவும், ஏன்டா அப்படி பண்ண, அவனை ஏன்டா அவங்ககிட்ட ஒப்படைச்ச அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவனோட அப்பா, என்னடா பண்ண என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாகே கிட்ட, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நமக்கு அவங்க அப்பா தானே வேணும், அவன் பையன்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் அந்த மிக்க இருக்கான் பாருங்க அவனோட அப்பா, உனக்கு ஒன்னாலையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பதட்டு இருப்பாரு. அவன் மூஞ்சில பயங்கரமான காயமா இருக்கும். உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி அந்த குதிரை இவனை கொலை பிடிச்சி பார்த்தீங்களா அந்த டீமனு, அதனால எங்கள் அப்பாவே தெரில, யாருங்க நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவானா. அதை பார்த்து அவங்க அப்பா, நான் அவன் அப்பாடா என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. அதை பார்த்துட்டு மற்றவங்களாம், சார் என்ன சார் ஆச்சு, யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பார்த்து அவர் செம்ம கடுப்பாயிருவே. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ, என்ன நல்லா இருக்கா ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து அவங்க அப்பா கடுப்பாகி, என் பிள்ளைக்கே அடையாளம் தெரியாம அப்படி பண்ணிட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்தி உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் குதிப்பான் பாருங்க. அந்த ஆறா பவர் சுற்றி இருக்க எல்லாரோட கண்ணுலாம் கூசும், அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். அதை பார்த்து இங்கே சாகே, இல்லை எல்லாருமே
எல்லாமே பின்னாடி போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகே சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இங்க அவன் கோபத்துல கொக்கரிக்குவான் பாருங்க. அவனோட பவர் சும்மா பயங்கரமா இருக்கும். சார் 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 பொறுமை பொறுமை அப்படின்னு சொன்னாலுமே கேட்காம நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருவான் பாருங்க. இங்க நம்ம சாகையை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களும் செம்ம ஸ்பீட் அங்கிருந்து ஓடி போவாங்க பாருங்க. இங்க நம்ம ஹீரோ பாருங்க எதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படி ஜாலியா நின்றுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அவங்க அப்பா ஓடி வர இங்க பார்த்தா சாகே அவங்களோட சங்கிலி பவர் யூஸ் பண்ணி லெஜெண்டரி ஆர்மினேட் பவர் யூஸ் பண்ணி அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் நேருக்கு நேரா போவாங்க பாருங்க. அப்ப சாகே அவங்களோட மேஜிக் சங்கிலி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போக அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என் வழியை விட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை ஓங்கி அடிப்பார் பாருங்க. வெடிச்சு தெரிக்கும். அந்த சங்கிலியை உடச்சு தள்ளிட்டு அந்த பக்கம் போலான்னு பார்க்கும்போது நம்ம சாகே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி சங்கிலியால அப்படி சுத்துவாங்க பாருங்க. சுத்தி அவனை கட்டி போட்டுருவாரு. அப்படி லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவன் லாக் ஆயிட்டான். என்னடா அது லாக் பண்ணிட்டியா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகே அந்த சங்கிலியெல்லாம் உடச்சு தள்ளிட்டு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு சாகே என்ன என் சங்கிலியை உடச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடச்சிட்டு தரையில ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. தரையெல்லாம் பேர்ந்துட்டு கல்லெல்லாம் மேலே பறந்துட்டு இருக்கும். நம்ம சாகே அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணாலுமே பறந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அவன் இந்த சாகையை பார்த்து என் வழியில் நிற்காத தள்ளி போ அப்படின்னு அந்த அப்பங்காரன் செம கோவமா குத்த போவான் பாருங்க. அப்போ சடார்னு கமாண்டர் உள்ள வந்து அந்த அட்டாக்கை தடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்ல பயங்கரமான பிரகாசமான வெளிச்சமாகும். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த அப்பனோட சட்டையெல்லாம் டாரா கிழிஞ்சு போய் அவன் உடம்புல வெட்டுலாம் விழுந்துரும். பயங்கரமான வெட்டுக்காயங்க. நம்ம கமாண்டர் பயங்கரமா வெட்டிட்டாங்க. அதை பார்த்து கடுப்பாய் அவங்க அப்பன் நீங்க ஏன்டி என் குறுக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ நின்று சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த மிக்கோட அப்பனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு கோவப்படுறான்னு. சும்மா கடுப்பாயிட்டு என்ன பண்றான், வழியை விடுங்கடி பீத்த சிரிக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு தரையில ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அங்க இருக்கிற நிலமெல்லாம் பொழந்து ஒட்டஞ்சி எல்லாமே பறந்து போயிட்டு இருக்கும். அங்க கமாண்டருக்குலாம் அடிபட்டுரும். கமாண்டர் அந்த பக்கம் பறந்து போயிட்டு இருப்பாங்க. வழியை விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான் பாருங்க. இருந்தாலும் நம்ம சாகே பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. மறுபடியும் சங்கிலி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நீ ஏன்டி என் குறுக்க வர என்ன செம்மையா கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிதான் நான் எல்லாத்தையுமே செம்மையா கடுப்பேத்துவேன்னு சொல்லிட்டு சங்கிலி யூஸ் பண்ணி மறுபடியும் கட்டி போட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ அவன் கோவத்தோட பயங்கரமான ஃபேஸ்ல இருக்கான்ல, அதனால அந்த சங்கிலியோட சேர்த்து நம்ம சாகையை பறக்க விட்டுருவான். சே என்ன இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே. நம்ம சாகை கஷ்டப்பட்டு இருந்தாலுமே நான் விட மாட்டேன், நான் டஃப் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகை அப்படி ஏர்லயே திரும்பி அவன் மேல சங்கிலியை போட்டு சும்மா லாக் பண்ணி கீழே இறங்கி அப்படி பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப நம்ம சாகே நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா இரு, ஆனா நானும் ஒரு எஸ்ராங்கன்றதான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கமாண்டர் கஷ்டப்பட்டு ஸ்வாடை பிடிச்சி அப்படி எந்திரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க அவன் சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்க பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சங்கிலியை உடைச்சு அப்படி தெரிச்சிடும் சங்கிலியெல்லாம். அப்படி சொல்லிட்டு அந்த சங்கிலியெல்லாம் பிடிச்சி எரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா வந்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ வழக்க போல வா 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 அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்று இருப்பானா. அதை பார்த்து இன்னும் கோமாயி உன்னை திமுரு பிடிச்சவன அப்படி சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கையை முறுக்கிட்டு மேலே குத்த வருவான் பாருங்க. அப்போ பட்டாருன்னு ஏதோ ஒன்று ஆயிரும். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பின்னாடி பார்த்தா நம்ம கமாண்டர் ஸ்வாடை வச்சு அவன் முதுகுலேயே ஒரு சரக்குன்னு இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான். டே என்ன நான் இருக்கன்னு மறந்துட்டியா அப்படின்னு நம்ம கமாண்டர் சும்மா ஸ்டைலாக நிற்பாங்க பாருங்க. அதை பார்த்து அந்த அப்பாக்காரனோட பாடிகார்டெலாம் சார் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அந்த மிக்க இருக்கா பாருங்க, டே யாரா நீங்களா என்னை விடுங்கடா அப்படி சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு இருப்பான். இங்கே ஸ்வாடை வச்சு குத்துனோன்னே அவ்வளோதான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே நிற்க முடியாமல் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முன்னாடி போவான். நம்ம கமாண்டரும் சாகையும் சும்மா கெத்தா அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குத்த போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அசையாமல் அங்கேயே நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருவான் நம்ம ஹீரோ முன்னாடி. அடிக்க முடியாமல் குத்து வாங்கி சாகிற நிலமையில அப்படியே முட்டி போட்டு உட்காந்த உடனே நம்ம ஹீரோ குடுமி பிடி ஸ்டைலு அதே குடுமி பிடியை பிடிச்சி என்ன அட்டாக் பண்ண வருவேன், என்ன கொல்ல வருவேன்னு பார்த்தா சட்டான்னு முட்டி போட்டு உட்காந்துட்டேன், என்னாச்சு என்ன கொல்லவாப்பா, நான் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, தெரியாம என்கிட்ட மோதுற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிப்பான் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்குங்க. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ சண்டையே போடல, ஆனா சும்மாவே நின்று மாஸ்க் காட்டினா பாத்தீங்களா, அதாங்க நம்ம ஹீரோ. இந்த எபிசோடு செம பயங்கரமா இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் இந்த எபிசோடு ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.